வணக்கம், குட் மார்னிங், வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ. இது உங்கள் வெங்கடேஷ் எம்ஏஎஸ் ரெயின்மேன். இனிய காலை வணக்கம். இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம். அதிகாரப்பூர்வ வானிலை முன்னறிவிப்பு மற்றும் தகவல்களுக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசின் சார் அறிவிப்புகளை பின்பற்றுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு கூடிய முழு எஃபோர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். உண்மை வானிலை தொடர்ந்து நீங்கள் தெரிஞ்சுக்கவும், அறிந்துக்கவும், புரிந்து கொள்ளவும் முடியும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஸோ கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. இன்றைய வானிலை அனுமானம் 12 நவம்பர் 2025 உங்களுக்காக. ஸோ நேற்றைய வானிலையில் நம்ம பார்த்த அந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது, அது ட்ராஃப் அமைப்பானது மத்திய வங்கக்கடல் பகுதிகளிலிருந்து சற்று இலங்கை கீழே வரும் அப்படின்னு சொன்னோம். அது மாதிரி இப்போ இலங்கைக்கு தென்கிழக்காக அது நீடிக்கிறது. அதே நேரத்தில் ராஜஸ்தான் பகுதிகளில் ஒட்டிய பகுதிகள், குஜராத் ராஜஸ்தான் ஒட்டிய பகுதிகளில் ஒரு உயரழுத்தமும் இருக்குது. அதனால் வரக்கூடிய வறண்ட காற்று, ட்ரை கான்டினென்டல் ஏர்ன்னு சொல்லக்கூடிய மத்திய உயரழுத்தத்திலிருந்து வரக்கூடிய வறண்ட காற்றானது வட தமிழகம் வரலையும் நீண்டிருக்கிறது. அதே நேரத்தில் வட தமிழகத்தில் வடகிழக்கு காற்றும் இருப்பதனால இரண்டு உராய்வுகளுக்கும் இடையில் சில பகுதிகளில் மழையானதும் நேற்று பதிவானது. அதே மாதிரியான அமைப்பு இன்று தொடரும். அதே நேரத்தில் கிழக்கு திசை காற்று முழுவதுமாக டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களை தொடர்ந்து நீடிக்கிறது. இதன் காரணமாக இன்று தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா பகுதிகள் சில பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை வரலையும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகளும், கேரள மாநிலத்திலையும் இந்த மழை இருப்பதற்கு வாய்ப்பு. உட்புற கர்நாடக பகுதிகளிலும் சில பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கடந்த 24 மணி நேரத்தில் டிஎன் ஸ்மார்ட்டில் பார்த்தீங்கன்னா பதிவாக இருக்கக்கூடிய மழை லெவல் பார்த்தோம் அப்படின்னா, இந்த மேப்பை பார்த்தா உங்களுக்கு தெரியும். வட தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை அல்லது மிதமான மழை வரலையும் பதிவாகி இருக்கிறது, கடலோர மாவட்டங்களில் குறிப்பாக. அதுக்கப்புறம் மேற்கு மாவட்டங்கள், கன்னியாகுமரி, மேற்கு மாவட்டங்களில் கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தில் சில பகுதிகளில் நல்ல மழை பதிவாகி இருக்கிறது. அதே நேரத்தில் தென் மாவட்டங்களில் பெரும்பாலான மாவட்டங்களில் மழையானது நல்ல மழை பதிவாகி இருக்குது. அதில் குறிப்பாக தென்காசி, சிவலர்குளம் 68.4 மில்லிமீட்டர் இதுவரையிலும் அதிகமாக பதிவாகிருக்கு. இன்னும் வர நேரத்தில் மற்ற டீட்டெயில்ஸும் வரும். திண்டுக்கல், புஷ்பாத்தூர் 52 மில்லிமீட்டர், தூத்துக்குடி, செரக்குளம் 56 மில்லிமீட்டர், தேனி, கொட்டக்குடி 52.4 மில்லிமீட்டர், கன்னியாகுமரி, பாலூர் 52 மில்லிமீட்டர், திருப்பூர் மதுக்குளம் 48 மில்லிமீட்டர், திருப்பூர் மணுப்பட்டி 44.4 மில்லிமீட்டர், கன்னியாகுமரி தோவாலை 44, தென்காசி வெள்ளக்குளம் 44 மில்லிமீட்டர், தூத்துக்குடி குரளையம்பட்டி 40.4 மில்லிமீட்டர், திருநெல்வேலி மானூர் 38.8 மில்லிமீட்டர், ராமநாதபுரம் கிழியூர் 38 மில்லிமீட்டர், விருதுநகர் பந்தல்குடி 37.6 மில்லிமீட்டர், மதுரை குறையூர் 35.6 மில்லிமீட்டர், ராமநாதபுரம் லந்தை 33.2 மில்லிமீட்டர், தென்காசி கலப்பாக்குளம் 33.2 மில்லிமீட்டர், தென்காசி திருவேங்கடம் 33.2 மில்லிமீட்டர், கன்னியாகுமரி சென்பரமன் புதூர் 32.8 மில்லிமீட்டர். இந்த மாதிரியாக பரவலாக மிதமானது முதல் கனமழை வரலையும் தென் தமிழகத்தில் பல பகுதிகளில் பதிவாகி இருக்கிறது. ஸோ மேலும் டீட்டெயில்ஸ் வரக்கூடிய நேரங்களில் நம்முடைய ஃபேஸ்புக்கில் பகிரப்படும், அங்கேயும் நீங்கள் நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழைக்கான வாய்ப்புகள் பொறுத்தவரை கேரளாவில் திருவனந்தபுரத்தில் மிதமானது முதல் கனமழை, சில பகுதிகளில் பலத்த மழை இருக்க வாய்ப்பு இருக்குது. கொல்லம், பத்தனம்திட்டா, இடுக்கி, கோட்டயம், அழப்பி, எர்ணாகுளம், திருச்சூர், பாலக்காடு, மலப்புரம் மாவட்டங்களில் பரவலாக மிதமானது முதல் கனமழையும், வயநாடு, கோழிக்கோடு, கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கும் வாய்ப்புகள் இருக்கும். கேரளாவை தொடர்ந்து கர்நாடகாவில் இன்றைக்கி சில பகுதிகள் உள்ளூரில் இருக்கும். குறிப்பாக கோலார், சிக்பலாப்பூர், பெங்களூர், ராம்நகரா, மாண்டியா, சாம்ராஜ்நகர், மைசூர் மற்றும் கொடகு மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழை இருக்கிறதுக்கும், தும்கூர், சித்ரதுர்கா, தாவணகரே, ஷிமோகா, உடுப்பி, தட்சிண கன்னடா, சிக்மகளூரு, அசன் மாவட்டங்களில் லேசான மழை இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஆந்திராவில் சித்தூர், திருப்பதி, நெல்லூர், காவாலி, பிரகாசம் மாவட்டங்களில் லேசான மழை ஒரு சில பகுதிகளில் மட்டும் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும். பெரும்பாலும் வறண்ட வானிலைக்கான வாய்ப்புகள் அதிகம். தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை வாய்ப்புள்ள பகுதிகள் குறிப்பாக நம்ம கீழே தென் தமிழகத்திலிருந்து போகலாம். நாகர்கோவில், கன்னியாகுமரி மாவட்டங்களில் நேற்று மாதிரியே இன்றும் மிதமானது முதல் கனமழை வரலையும் பதிவாகும். திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டம் இன்று ஹாட்ஸ்பாட், ராமேஸ்வரம் உள்பட சில பகுதிகளில் கனமழை முதல் பலத்த மழை கூட பதிவாகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். நாகை, திருவாரூர், தஞ்சை, புதுக்கோட்டை, கரூர், சிவகங்கை, மதுரை, விருதுநகர், தேனி,
திண்டுக்கல், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் சேலத்தின் மேற்கு பகுதிகளாகட்டும், ஈரோடு, திருப்பூர், கோவை, நீலகிரி மாவட்டம், தேனி, கம்பம், போடிநாயக்கனூர் ஆகிய பகுதிகளிலும் இன்று பரவலாக மிதமான மழை, சில பகுதிகளில் கனமழையாகவும் இருக்க வாய்ப்புகள் இருக்கக்கூடும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், பாண்டிச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, வெள்ளூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரியின் கிழக்கு மாவட்டங்கள், சேலம் கிழக்கு மாவட்டம், பெரம்பலூர் ஆகட்டும், திருச்சிராப்பள்ளியின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும். திருச்சியில் பொறுத்தவரையிலையும் தென்பகுதிகளில் சில பகுதிகளில் மிதமான மழை பதிவாகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கக்கூடும். ஸோ இந்த அந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இலங்கை கிட்ட இருக்கிறதுனால காற்று குவிதல் பொறுத்தவரையிலும் பெரும்பாலும் தென் கடலோர மாவட்டங்களில் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதனால இந்த பகுதிகளில் கனமழை முதல் பலத்த மழைக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும். ராமேஸ்வரம், ராமநாதபுரம் உள்பட தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்கள் இன்று நல்ல மழையை எதிர்பார்க்கக்கூடிய நாளாக இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. சரிங்க, இந்த சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, வட மாவட்டங்களுக்கும் கடலோர பகுதிகளுக்கும் வடகிழக்கு பருவமழையே இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சற்று பொறுமை முக்கியம். வரக்கூடிய நாட்கள் இதே மாதிரி ஒரு ஐசோலேட்டட் ரெயின் சான்சஸ் தான் இருந்துக்கிட்டே இருக்கும். 15ஆம் தேதி முதல் கிழக்கு திசை காற்று முற்றிலுமாக தமிழகத்தை நோக்கி திரும்பும். கடலோர பகுதிகளில், தென்சீன கடல் பகுதிகளில் இந்த ஃபங்வாங் புயலானது இன்று மாலை இரவுக்கு பிறகாக முழுவதும் வலுவிழக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நாளை மறுநாளுக்கு தென்சீன கடல் பகுதிகளிலிருந்து கிழக்கு திசை காற்று நம்ம தமிழகத்தை நோக்கி வங்கக்கடல் ஊடாக பயணிக்க ஆரம்பிக்கும். 15ஆம் தேதி முதல் வரக்கூடிய இந்த வடகிழக்கு பருவ காற்றினுடைய தாக்கம், ஈரமிகு காற்று, அதாவது சர்ஜுன்னு சொல்லக்கூடிய அமைப்பு வரப்போகிறது. அதே நேரத்தில் வங்கக்கடல் பகுதிகளிலையும் இலங்கை ஒட்டிய கடலோர பகுதிகள் சில பகுதிகளில் 1 அல்லது 2 சலனங்கள் உருவாக இருக்கிறது. ஸோ இந்த அமைப்புகள் உருவாகும் பொழுது உயர் அழுத்தம் ஹெட்பேன் சொல்லக்கூடிய மேற்கு பகுதிகளில், தென்மேற்கு பகுதிகளில், வடமேற்கு பகுதிகளிலையும் உருவாக போகிறது. ஸோ இந்த இரண்டுக்கும் நடுவில் அந்த கிழக்கு திசை காற்று முழு வேகத்தில் தமிழக கடலோர பகுதிகளை தாக்கும். அதன்படி 17ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி முதல்ல டெல்டா, தென்கடலோர பகுதிகளில் கிழக்கு திசை காற்று காரணமாக வரக்கூடிய மழை, வடகடலோர பகுதிகளில் 17ஆம் தேதி முதல் சென்னை உள்பட இருக்க போகிறது. மேலும் சலனம் சார்ந்த மழையும் இருக்க போகிறது. ஸோ பின்பகுதி நவம்பர் பொறுத்தவரையிலும் நல்ல மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இது எந்த அளவுக்கு மெட்டீரியலைஸ் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். மற்ற காரணிகள் எவ்வாறு இதை உந்துகிறது அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கிறோம். வானிலை மாறுதல்களுக்கு உட்பட்டது தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பல புரிதல்களை கொடுத்துருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை பெல்லைக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நீங்களும் வானிலையை அறிந்து கொள்ளலாம். மேலும் பல முக்கியமான விஷயங்களை நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நவ் கேஸ்டல் தொடர்ந்து கிடைக்கணும்னா ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமில் தொடர்ந்து பதிவிடப்பட்டு வருகிறது. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நம்மளுடைய புது சேனல் இங்கிலீஷ் யூடியூப் சேனலும் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதை பற்றின லிங்க்கும் நம்மக்கிட்ட இருக்குது. அதையும் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணலாம். நன்றி, வணக்கம், பபாய், see you, have a nice day.